Yes, very good morning to everyone. So TNBC Group 2 2A கான ஜென்ரல் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பிளான் ஓகேங்களா ஃப்ரீயாக நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பேட்ச் விக்டரி பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட டேட் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இப்போ இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 68 டேஸ் வந்து நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 68 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பிளான் ஓகேங்களா. ஸோ எல்லா நம்ம வந்து ஈச் அண்ட் டோட்டலாக நமக்கு வந்து இப்போ அப்டேட்டட் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க டோட்டலாக அப்படின்னா ஒரு 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 யூனிட்ஸை ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம எத்தனை நாள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ப்ளஸ் வந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிராமர் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியாக வந்துச்சு, ஸோ எந்தெந்த புக்கில் இருந்து படிக்கலாம், அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ கிராமர் பார்க்குறோம் அப்படின்னா 15 டேஸ்க்கு அப்புறம் டோட்டலாக அந்த புக்ஸ் வேர்டில் கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக அந்த புக்ஸை நமக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து புக்ஸை போய் தனித்தனியாக வந்து புரட்டி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ வெக்காப் செக்ஷன் நம்ம என்னென்ன நம்ம பார்க்குறோமோ இந்த 10 டேஸ் நம்ம என்ன பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃபாக நம்ம டெலகிராம் சேனலில் பொன்னன் தீனா மேக்ஸ் சேனலில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு யூனிட்டும் முடியும் போது அதுலேருந்து மினிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ அதுவும் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இந்த 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 பிளான் எதுக்கு அப்படின்னா முழுக்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ தனியாக நீங்கள் வந்து ஒரு பேட்ச் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 1500 to 1600 வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ. ஸோ 68 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக நமக்கு வீடியோ அப்லோட் ஆக போகுது சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பிளான் பண்ண போகிறோம், எந்தெந்த டேஸில் எந்தெந்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் இருக்கக்கூடியது ஒரு 68 நாட்கள் மட்டுமே சரிங்களா. ஸோ இந்த 68 நாட்களில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் டைமிங் எவ்ரிடே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டைமிங் ஒரு 8 PM ஓகேங்களா. வெயிட் ஒரு 8 PMக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 1 to 110 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து நமக்கு மேக்ஸிமம் 1 hours தான் நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா. எஸ், அது கிளாஸ் பிடிஎஃப் வந்து நம்ம பொன்னன் தீனா மேக்ஸ் சேனலில் டெலகிராம் அப்படின்ற ஒரு குரூப்பில் இருக்கும். ஸோ டெய்லி குவிஸும் அதில் நம்ம போடுவோம். டெய்லியும் நம்ம ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம புதுசாக எடுக்க போகிறது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ சேனல் லிங்க் இங்கே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 28 டேஸ்க்கு இதுதான்ப்பா பிளான் ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிலபஸில் இருந்து நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிராமரில் மட்டுமே நமக்கு டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து கம்மியான டியூரேஷன் நம்ம எடுத்து கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ரிமைனிங் வெக்காபுலரி செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீட் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். இதை அந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு மினிமம் மேக்ஸிமமே நமக்கு ஒரு 40 செகண்ட்ஸ், மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ்லேயே போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக 25 மார்க்ஸ் இதில் நமக்கு வரப்போகுது. அதுக்காக இந்த விஷயத்துக்காக நம்ம இதில் 16 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 25 கொஸ்டின்ஸ்க்கு 16 டேஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்காகவே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு 90 ரிலேட்டடான மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ 90க்கு மேலே எடுக்கிறவங்க வெள்ளன் கூட்டு தான். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 95+ மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெர் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நீடட் கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா. அங்கேயே நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். என்ன லிங்க் அப்படின்னா இந்த கிளாஸ் நம்ம எடுத்து முடிச்ச உடனே, இந்த ஹோல் கிளாஸஸ் எடுத்து முடிச்ச உடனே இதில் இருக்க பிடிஎஃப்ஸ் மீன்ஸ்னா நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் காமிக்கிறேன். அதாவது வேர்டு ஃபார்மேட்டில் எல்லா புக்கையுமே நம்ம வந்து அதில் நம்ம மாற்றி ஒரு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க் இங்கே கொடுத்துருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டெய்லியுமே படிச்சுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே நம்ம சாட்டர்டே எடுத்து முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு தான். ஸோ இந்த சாட்டர்டே நம்ம எடுத்து முடிக்கிற கிளாஸோட பிடிஎஃப் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த சண்டே வரும்போது ஒரு கிளாஸ் கவனிப்பீங்க. ஸோ அந்த சண்டே வரும்போது அந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃபை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் கோத்ரூ மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் சுட் பி
பெட்டர். ஓகேங்களா? ஸோ பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டெய்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அதுக்கு ப்ரீவியஸாக நம்ம என்ன கிளாஸ் பார்த்தோமோ அதோட பிடிஎஃப் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் நம்ம டக்குன்னு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர் இன்டர்மீடியேட்டர் அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 6th ஸ்டாண்டர்டில் என்ன டேர்ம், என்ன யூனிட், என்ன பேஜ் நம்பரில் இருக்குது, என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க, அந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அட்வர்பில் என்ன ரோம லெட்டரில் இருக்கும், JKM அந்த ரோம லெட்டரில் இருக்கும் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே போக போகுது. சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமருக்கு எத்தனை டேஸ், டோட்டலாக நமக்கு 16 டேஸ் நமக்கு தேவைப்படுது. கிராமருக்கு மட்டுமே 16 டேஸ் தேவைப்படுது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஸோ வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட். இன்ஃபினிட்டிவ் என்ன, 2+ வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஜெரண்ட்னா என்ன, ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிளோட டிஃபரன்ஸ் என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கே இருக்கும், கொஸ்டின் டேக்னா என்ன, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், சென்டென்ஸ் பேட்டர்ன், SVC, SVO, அர்ஜென்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். SVO அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓ ஆகுன்றது ஆப்ஜெக்ட். இதில் SVCனா என்ன, SVAனா என்ன, ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கிளாஸில் அடுத்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இது நமக்கு தெரியும். சிம்பிள்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப், காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னா என்ன இருக்கும், ஸோ காம்பவுண்டில் என்ன மாதிரியான கன்ஜெக்ஷன் இருக்கும், காம்ப்ளெக்ஸில் என்ன கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அதாவது எஃப் ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஈஸியாக படிச்சிருப்போம் முன்னாடி. இன்கேஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எஃப்க்கு என்ன சொல்லுவோம், ஃபார். ஏக்கு என்ன சொல்லுவோம், அண்டு. எண்ணுக்கு என்ன சொல்லுவோம், நாட். நாட் இல்லை, நார். பிக்கு என்ன சொல்லுவோம், பட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக் ஈஸியாக நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க என்ன என்ன கீழே கொடுத்துருக்க ஒரு 4 ஆப்ஷனில் எது இதில் வந்து எது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ் நம்ம அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ செகண்ட் ஆகும், மிஞ்சி பண்ண ஒரு 10 செகண்ட்ஸ். எஸ், அண்டுன்னு இருக்குது, அப்போ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் டிகிரினா மோர் ப்ளஸ் வரும், மோர் அண்ட் தென்னு வரும். சூப்பர்லேட்டிவ்னா EST, லார்ஜஸ்ட்னு வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும், த லார்ஜஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அது டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணுறது, இன்டைரக்ட்லேருந்து டைரக்டாக சேஞ்ச் பண்ணுறது, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? பஞ்சுவேஷன், இது எல்லாமே நமக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸையும் நம்ம பேரலாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதுல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த செஷன் எப்போ வருது அப்படின்னா இன்னைக்கு நைட் 8 o'clockலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டெய்லியுமே சாட்டர்டே சண்டே, ஈவன் சாட்டர்டே சண்டே எல்லா டெய்லியுமே நமக்கு இந்த செஷன் போகும்போது மினிமம் 1 hours, அதிகபட்சமாக 1 hours 20 minutes ஆகும். சரிங்களா? ஸோ இதோட கிளாஸோட PDF நம்ம வந்து டெலகிராமில் கொடுத்துருவோம். டெய்லியுமே நம்ம டெலகிராம் சேனலில் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான கிராமர் ப்ளஸ் வெக்காப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெலகிராமில் குவிஸ் போட போகிறோம். ஸோ டெய்லி ஒரு 10 questions, அந்த செஷனை முடித்த உடனே ஒரு 10 questions நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம பிளான். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இதை பாருங்க. எஸ், ஸோ இதில் நம்ம வந்து கலெக்ஷனாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? இப்போ 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த கிராமர் புக் எக்ஸசைஸில் பிக்டோகிராமர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸையும் நம்ம பேரலாக கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம், வேர்டு ஃபார்மேட்டில் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து கிளாஸில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்,
வந்து இதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில், ஆனால் வந்து கிராமர் வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. கிராமர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். கிராமரை பொறுத்த வரைக்கும் காமனாகவே நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து நமக்கு வெக்காப் செக்ஷன் அப்படின்னா கூட நம்ம வந்து 7th to 10th லெசன் வரைக்கும் படித்தா போதும். பட் கிராமர் வந்து காமனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஒய்டாக தான் படிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தேடி ஒவ்வொரு புக்காக எடுத்து டேர்ம் புக் எடுத்து திருப்பி அதை நம்ம பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ எல்லா டேர்முமே கம்பைன்டாக நம்ம இந்த வேர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் கிளாஸ் நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு யுவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் நம்ம பிளானாக இருக்க போது. ஸோ எல்லாருமே நம்ம பேட்சில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் 8 o'clock மறக்காமல் 8 o'clock ஷார்ப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்ராக்சிமேட்லி டைமிங் நான் சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன மாதிரியான பிளானும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நமக்கு டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 68 days நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ 85 to 90% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 90+ எடுக்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிகினராக இருக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி குரூப் 2 எழுதினவங்களா இருப்பாங்க. அல்லது வந்து எஸ்எஸ்சி இந்த மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி எழுதினவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிராமர் ரிலேட்டடாக சில விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா 90+ எடுக்கலாம். பிகினர் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா ஷேராக நான் சொல்கிறேன் 85 to 90% எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த செஷன் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.